வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. எல்லா அக்கேஷனுக்கும் எல்லா வேலைகளிலையும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு குவிக்காக ஒரு ஸ்வீட் பண்ணோன்னா அது கேசரி. ஒரு பர்ஃபெக்ட் கேசரி எப்படி இருக்கணும்னா கரண்டியால் எடுத்து போடும்போது கரண்டியில் ஒட்டாமல் கரண்டி ஷேப்பில் அந்த தட்டில் வந்து விழணும். அதை பார்க்கும்போது கரெக்ட் அளவு முந்திரி பருப்போட பார்க்குறவங்கள சாப்பிட்றதுக்கு துண்டணும். அந்த ஸ்பூனால் கட் பண்ணும்போது அதில் மணலாக அதோட ரவா தெரியணும். அதை எடுத்து வாயில் போடும்போது கரெக்ட் ஸ்வீட்னஸோட கரெக்ட் அளவு நெய்யோட எல்லா டேஸ்ட் பட்டையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி ஒரு கேசரியை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கேசரிக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த கப்பால் ரவா எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் மற்ற எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கணும். இங்கே தலை தட்டி கோர்ஸ் சூஜி ரவா வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப்பு சுகர், அரை கப்புக்கு பைனாப்பிள், ஸ்வீட் பைனாப்பிள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த மாதிரி சங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் பைனாப்பிள் கிடைக்கலன்னா கேண்டு பைனாப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே அரை கப்புக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்தது வச்சுருக்கேன். பாதி நான் அவகேடோ ஆயில் வச்சுருக்கேன், மிச்ச பாதிக்கு நெய்யை உருக்கி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, முந்திரி பருப்பு. இந்த கப்பால் 2.5 கப்புக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அடுப்பு சுட்டுடுத்து நம்ம எடுத்து வச்ச இந்த மிக்சர்லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு கோல்டன் கலரில் வறுக்கணும். முந்திரி பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்ச ஆயில் கீ மிக்சரில் பாதியை இப்போ ஊற்றி ரவாயை வறுத்துக்கலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்கணும். இந்த கேசரியில் ரவாவை நல்லா வறுக்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி செவக்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளை போட்டு 1 மினிட் வதக்கியாச்சு. இப்போது குங்குமப்பூவையும் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா ஹீட் ஆகி லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து. இப்போ லேசாக தண்ணியை ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிக்கிற தண்ணி இப்போது ஊற்றின்னு இருக்கேன். இத்தினூண்டு சால்ட் ஆட் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற எண்ணெய் நெய் மிக்சரை இப்போ ஆட் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் நல்லா வேகணும். 5 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கு. இப்போ திறந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். ரவா நல்லா வெந்தெடுத்து இப்போது ஏலக்காய் பொடியையும் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு திராட்சை பழம் போடுறதில்ல, பைனாப்பிள் சங்க்ஸ் தான் வாயில் அடி பண்ணணும். திராட்சை பழம் போட்டால் அது வாயில் தென்படும். குங்குமப்பூவையும் பைனாப்பிளையும் போட்டாலே உங்களுக்கு இந்த எல்லோ கலர் வந்துடும். இப்போது நம்மளோட கேசரி ரெடி. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரையும் போடாமல் வெறும் குங்குமப்பூவையும் பைனாப்பிளையும் போட்டு நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுது. நார்மல் கேசரி பண்ணிங்கன்னா இதே ப்ராசஸ் தான். இன்றைக்கி நான் போட்ட சுகர் வந்து நார்மலாக தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சுகர் கூட வேணும்னா 1.5 கப்பு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.
யூஎஸில் இருக்கீங்க, ஆர்கானிக் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் 1.5 கப்பு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆயிலும் நெய்யும் சேர்த்து பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ரொம்ப நேரத்துக்கு இது கெட்டியாகாமல் இருக்கும். நீங்கள் நெய்யை மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடுப்பில் வச்சுட்டு லேசாக சுட வச்சு, இல்லை மைக்ரோவேவில் லேசாக சுட வச்சுட்டு அதை சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கப்பால் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3 கப்புக்கு உங்களுக்கு கேசரி வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.